மனம் தேடும் ஆலயம். மூலவரும் உற்சவரும் ஒருவராகவே இருக்கும் அம்மனை பற்றி உங்களுக்கு தெரியுமா? பொதுவாக காளி, துர்க்கை போன்ற உக்கிர தெய்வங்கள் வடக்கு நோக்கித்தான் இருப்பார்கள். ஆனால் கிழக்கு நோக்கி அமர்ந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கும் அம்மன் எங்குள்ளது என்பது பற்றி அறிந்திருக்கின்றீர்களா? கருப்பண்ணசாமி குதிரையின் மேல் அமர்ந்த நிலையில் அருள்பாலிப்பதும் அங்கேதான். அத்தகைய சிறப்பான கோயிலை பற்றி இப்போது தெரிந்து கொள்வோம். நம் தமிழகத்தின் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள காரைக்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார மக்கள் அனைவரின் கண்கண்ட தெய்வமாக விளங்குபவள் அன்னை ஸ்ரீ கொப்புடையம்மன். காரைக்குடி நகரின் மைய பகுதியில் அம்பிகையின் அழகிய திருக்கோயில் அமைந்துள்ளது. இத்தலத்தின் தேவதையாக விளங்குகின்றாள் கொப்புடைய நாயகி அம்மன். சிவாலயங்கள் பலவற்றுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு அம்சம் தில்லை நடராஜர் கோயிலுக்கு உண்டு. அங்கே மூலவரும் உற்சவரும் ஒருவராகவே இருப்பது வேறு எங்கும் காண முடியாத அதிசயமாகும். அதைப் போலவே காரைக்குடியில் கொப்புடை நாயகி அம்மன் மூலவரும் உற்சவரும் ஒருவராகவே பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றாள். அனைத்து கோயில்களிலும் கருப்பண்ணசாமி நின்ற கோலத்தில்தான் காட்சி தருவார். ஆனால் இந்த கோயிலில் கருப்பண்ணசாமி குதிரையின் மேல் அமர்ந்த நிலையில் அருள்பாலிப்பது மற்றும் ஒரு சிறப்பாகும். குழந்தை பேறு வேண்டி வருவோருக்கும் திருமண தடையை போக்க வேண்டுவோருக்கும் கண்கண்ட தெய்வமாக திகழ்கின்றாள் கொப்புடை நாயகி. புதிதாக தொழில் தொடங்குவோரும் தொழில் அபிவிருத்தி வேண்டுமென்றாலும் இந்த கொப்புடை அம்மனைத்தான் வழிபட்டு செல்கின்றனர். கேட்பவருக்கு கேட்ட வரங்களை வாரி வழங்கும் தாயாக திகழ்கின்றாள் அன்னை. காரைக்குடி நகரின் நடுவே கோயில் அமைந்துள்ளது ஒரு தனிச்சிறப்பாகும். கோயிலின் நுழைவாயிலில் உள்ள ராஜகோபுரம் 3 நிலைகளுடன் ஓங்கி உயர்ந்து நிற்கிறது. அம்மனின் அருள் பெற உள்ளே நுழைந்ததும் சோபன மண்டபம் காட்சி தருகிறது. இடப்புறம் விநாயகர் சந்நிதியும் வல்லத்து கருப்பர் சந்நிதியும் உள்ளன. வலப்புறம் முருகப்பெருமான் தண்டாயுதபாணியாக அருள் புரிகின்றார். இங்குள்ள தீர்த்தத்தின் பெயர் கல்லுக்கட்டி என்பதாகும். இக்கோயிலுக்கு நோயுடன் வந்து பிரார்த்தனை செய்பவர்கள் இந்த தீர்த்தத்தில் நீராடி நோய் நீங்கி செல்வதாக கூறப்படுகிறது. கொப்புடை அம்மனை செவ்வாய், வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலத்தில் பூஜை செய்தால் வேண்டியது நிச்சயம் நிறைவேறுமாம்.
இந்த ஊருக்கு காரைக்குடி என பெயர் வந்ததற்கு ஒரு காரணம் சொல்லப்படுகிறது. ஒரு காலத்தில் இந்த பகுதி முழுவதும் வனப்பகுதியாக இருந்ததாம். அங்கு அதிகம் வளர்ந்திருந்த காரை மரங்களை சமன்படுத்தி மக்கள் குடியேறியதால் காரைக்குடி என்று அழைக்கப்பட்டதாம். காரைக்குடியிலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள செஞ்சை சங்கராபுரம் என்ற பகுதியில் காட்டம்மன் கோயில் கொண்டிருக்கிறார். இங்குள்ள காட்டம்மனும் கொப்புடை நாயகியும் அக்காள் தங்கை ஆவார்கள். அக்காவான காட்டம்மனுக்கு 7 பிள்ளைகள் இருந்துள்ளனர். தங்கையான கொப்புடை நாயகிக்கோ பிள்ளைகள் இல்லையாம். ஆகவே கொப்புடை நாயகி தனது அக்காவின் பிள்ளைகளை அடிக்கடி சென்று பார்த்து வருவது வழக்கம். இந்த பிள்ளைகளை பார்க்க கொப்புடையம்மன் வரும்போது கொழுக்கட்டை முதலான உணவு பண்டங்களை செய்து எடுத்து வருவாள். அங்கிருந்து புறப்பட்டு காரைக்குடி வந்து அங்கேயே தெய்வமாக அமர்ந்து விட்டதாக கூறப்படுகிறது. ஆதிசங்கரர் தனது ஸ்ரீ சக்கரத்தை வைத்து வழிபட்ட தலம் என்பதால் இந்த கோயிலுக்கு அருகில் வரும்போதே அதன் ஆகர்ஷண சக்தியை நம்மால் உணர முடியும். ஆதிசங்கரரே வந்து வழிபாடு செய்த அம்மனுக்கு கொப்புடையாள் என்று பெயர். கொப்பு என்றால் கிளை என்று பொருள். இவள் நின்ற கோலத்தில் 4 கரங்களுடன் ஜுவாலை கிரீடத்துடன் பஞ்சலோக உற்சவ திருமேனியாக காட்சி தருகின்றாள். வலது கை அபயமளிக்கும் தோற்றத்துடனும் வலது மேல்கை சூலத்தை ஏந்தியபடியும் இடது மேல்கை கருணை ஏந்தியபடியும் இடது கீழ்கை கபாலத்தை தாங்கியும் விளங்குகின்றன. அம்மன் ஸ்ரீ சக்கரத்தின் மீது இருப்பதால் மிகவும் சக்தி வாய்ந்தவளாக இருக்கின்றாள். பொதுவாக காளி, துர்க்கை போன்ற உக்கிர தெய்வங்கள் வடக்கு நோக்கி அருள்பாலிக்கும். ஆனால் இங்கு அம்மன் துர்க்கை அம்சத்துடன் கிழக்கு நோக்கி வீற்றிருக்கின்றாள். எனவே இவளை வணங்கினால் கல்வி, செல்வம், வீரம் என பக்தர்களுக்கு தேவையான 3ஐயுமே வாரி வழங்குவாள். சித்திரை மாதம் கடைசி செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பெருந்திருவிழா தொடங்கி வைகாசி மாதம் முதல் வாரம் முடிய 10 நாள் மிகச்சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. சித்திரை மாதத்தில் 4 செவ்வாய்க்கிழமை வந்தால் அதில் 2வது செவ்வாய்க்கிழமையும், 5 செவ்வாய்க்கிழமை வந்தால் அதில் 3வது செவ்வாய்க்கிழமையும் கொப்புடையம்மனுக்கு பூச்சொரிதல் விழா நடைபெறும். இதன் 8ஆம் திருநாள் காலையில் அம்மன் தேர் புறப்பட்டு போய் செஞ்சை சங்கராபுரத்தில் உள்ள காட்டம்மன் கோயிலில் எழுந்தருளும். 9ஆம் நாள் திருநாளில் அங்கிருந்து புறப்பட்டு திரும்ப கொப்புடையம்மன் கோயில் வந்து சேரும். சித்திரை வருடப்பிறப்பு, புரட்டாசி நவராத்திரி திருவிழா, ஆடி செவ்வாய், மார்கழி திருப்பள்ளி எழுச்சி, பங்குனி தாராபிஷேகம் ஆகியவை இக்கோயிலின் திருவிழா நாட்களாகும். வாரத்தின் ஒவ்வொரு ஞாயிறு செவ்வாய்க்கிழமைகளில் கோயிலில் பக்தர்களின் வருகை அதிகமாக இருக்கும். காரைக்குடிக்கு மட்டுமல்ல, தென் மாவட்ட மக்களுக்கே வளம் பல தந்து நலமுடன் காக்கும் நாயகியாக திகழும் கொப்புடை நாயகியை நாமும் தரிசித்து வருவோம். வாருங்கள். மனம் தேடும் ஆலயம்.